ஹாய் ஹலோ வணக்கங்க. இதுவும் வந்து ஒரு புரிதலுக்கான வீடியோ தான். இன்னைக்கு காலையில வந்து நான் மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, பன்னிக்கறி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, பன்னிக்கறி நல்லா சாப்பிடுவோம், மாட்டுக்கறி பிடிக்காது இவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நேத்துக்கு ராத்திரி கூட நான் என்ன சொன்னேன், பீப் சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பாத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி பேசக்கூடாது, சரியா? இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது ஒரு இறைச்சி தான், இது ஒரு உணவு தான், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கடந்து போறதுக்கு யாராலையும் முடிய மாட்டேங்குது. ரொம்ப கொந்தளிக்கிறீங்க. அந்த கொந்தளிப்பே நம்மளுக்கு வேண்டான்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சமுதாயங்கிறது என்னது, ஒரு கூட்டு. கூட்டு மீன்ஸ் ஜாயிண்ட் டுகெதர், எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு சமுதாயம். ஆனா இங்க இந்த சமுதாயத்துல எல்லாருமே சமமா நடத்தப்படுறாங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு பரிமாறப்படுதா? இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவுகள் கிடைக்கப்படுதா? இல்ல. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இருப்பாங்க, பன்னிக்கறி சாப்பிட்றவங்க இருப்பாங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க இருப்பாங்க, கோழிக்கறி சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இன்னும் நிறைய விதமான இறைச்சிகள் வந்து சாப்பிட்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சமூகம், சரியா? ஸோ அதனால வந்து இந்த கறி சாப்பிட்றவங்க வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க வந்து ரொம்ப கீழ்த்தனமானவங்க, கேவலமானவங்கன்னு அந்த மாதிரியான லோ மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போங்க, சரியா? எங்களை பொறுத்த வரைக்கும் அது இறைச்சி தான், சரியா? அதுல வந்து நாங்க வந்து அரசியல் பண்றதுக்கோ அதை பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ வரல. அதே மாதிரி ரஞ்சித் அவங்களுக்கு வந்து அடிக்கடி நான் வீடியோ போடுறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டுக்கறிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் எக்கச்சக்கமான பேர் பேசுறாங்க. சரி, கொஞ்சம் பன்னிக்கறிக்கும் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா அதை வியாபாரம் பண்ணி வாழக்கூடிய குடும்பங்களும் எக்கச்சக்கமானது இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.